ஹலோ காய்ஸ், சப்பாத்திக்கு பர்ஃபெக்டான சைடிஷ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அரை கப் சுண்டலை 8 ஹவர்ஸ் நான் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து 8லிருந்து 10 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், சுண்டல் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போது ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து சின்ன சைஸாக 2 பட்டை சேர்த்துக்கோங்க. இது கூட 2 லவங்கம், கூடவே ஒரு ஏலக்காய், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, அரை டேபிள் ஸ்பூன் சீரகம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். 10லிருந்து 15 சின்ன வெங்காயம் நான் 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்கிறப்ப நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும், உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. வெங்காயம் ரொம்ப நேரம் வதக்காமல் லைட் கோல்டன் கலர் வர அளவுக்கு வதக்கினா போதுங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க. இதையும் லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே 4 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே மீடியம் சைஸ் உள்ள ஒரு தக்காளி நான் சேர்த்துருக்குறேன். 5லிருந்து 6 முந்திரி உடச்சி சேர்த்துருக்கேங்க. நீங்கள் முந்திரிக்கு பதிலாக 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கோங்க. இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் இது கூட 1/4 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தாங்க, இல்லைனாலும் நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது நல்லா வெந்ததும் நீங்கள் மிக்ஸி ஜாரில் மாற்றி கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது போல் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 2 பிரிஞ்சி இலை, ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக கருவேப்பிலை, இதெல்லாம் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வரட்டுங்க. நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாங்க. இந்த டைமில் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மசாலா தீயாமல் நல்லா எண்ணெயில் இது போல் கிளறி விட்டுக்கோங்க. இது போல் நல்லா வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்க்க வேண்டாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். சுண்டல் வேகிறப்பவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் உங்களுக்கு தேவையான அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. இது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் கலருக்காக நான் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன். இதுவும் ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு வேண்டான்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். மசாலா அரைச்ச மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி எடுத்துக்கிட்டேங்க. சப்பாத்திக்கு கிரேவி கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். இது நீங்கள் அடுத்த வேளைக்கும் வச்சு சாப்பிட்றதா இருந்தால் தண்ணி கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே நான் வேக வச்ச சுண்டலை கொஞ்சமாக மசித்து இது கூட சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ 3/4 கப் அளவுக்கு கெட்டியான தேங்காய் பால் இது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டு எண்ணெய் திரிஞ்சு வர அளவுக்கு கொதிய விட்டு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய் திரிஞ்சு நல்லா வெந்து வந்திருக்கு. அவ்வளோதாங்க, சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக அதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.